வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். அதாவது திருமணம் நடப்பது தள்ளி போய்கிட்டே இருக்குது. அப்போ பல காரணங்கள் திருமணம் நடக்காமல் போகுது. அப்படியே திருமணம் நடந்தாலும் நிறைய குடும்பங்களில் பிரிவு வந்துடுது. நம்ம ஜாதகத்தில் பொறுத்தளவில் அந்த திருமணத்தை வேகமாக நடத்தி கொடுப்பதற்கும் சில ரூல் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு திருமணம் அப்படின்னா உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்க்கணும். ஆண்களுக்கு சுக்கிரனை வச்சு பார்க்கணும். பெண்களுக்கு இதே 2, 7, 11ஓட செவ்வாயை வச்சு பார்க்கணும். இந்த 2, 7, 11க்குரியவர்கள் அது எந்தெந்த கிரகங்களோ அவர்களுடைய நட்சத்திர சாரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் அதுவும் வேகமாக திருமணத்தை நடத்தி கொடுக்கும். அதே போல் நம்ம இப்போ யாருக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 2, 7, 11 இது 3 மட்டும் வச்சுக்குவோம். அப்போ எடுத்துக்காட்டுக்க 12ஐயும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மெயின் ரூல் என்ன அப்படின்னா 2, 7, 11. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம், 11 என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அதாவது காம திரிகோணத்தில் ஒரு பகுதி. ஆமாம், 2 என்பது குடும்பம். அப்படி குடும்பத்தில் ஒருத்தர் வருவதை அது குறிக்கிறது. அதுபோல் 2, 7, 11 சில பேர் 5ஆம் பாவத்தை சேர்க்கணுமே அப்படி சேர்த்துக்கலாமா அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். அப்போ 5, 9 அதாவது லக்னம் என்கிற ஜாதகருக்கும் 5 என்கிற பூர்வ புண்ணியத்திற்கும் 9 என்கின்ற பாக்கியஸ்தானத்திற்கும் தொடர்புடைய தசா புத்திகள் வரும் பொழுது திருமணத்தை சுலபமாக நடத்திடுது. அதனுடைய அந்தர காலங்களில் கூட நடந்துருது. அப்போ தசாபுத்திநாதர்கள் ஏதாவது ஒரு கிரகம் 2 கிரகம் இதோட தொடர்பு லிங்க் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேகமாக கல்யாணம் ஆகுது. அப்போ ஒரு கிரகத்தினுடைய திசை, இன்னொரு கிரகத்தினுடைய புத்தி, இவங்களுடைய நட்சத்திரங்களில் இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் ஒரு கனெக்டிவாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு சுலபமாக திருமணம் நடக்கும். அப்போ ஏதோ ஒரு திசையோ ஏதோ ஒரு புத்தி அது இந்த 2, 7, 11 கிரகத்தினுடைய சாரத்தை பெற்றிருந்தாலும் அந்த தசாபுத்தியிலையும் திருமணம் நடக்குது. இப்போ இன்னொரு விதி, திருமணமே நடக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜாதகம் இருக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், ஒரு ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இந்த 2 கிரகம், இந்த 2, 7, 11க்குரிய கிரகங்கள் 6, 8, 12 கூடியவர்களுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் திருமணம் மாதிரி வரும், தட்டி தட்டி போய் தள்ளிக்கிட்டே போகும். அதே போல் திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா பொதுவாக தான் ராகு கேது இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில் முதல்ல கல்யாணத்தை நடத்திட்ட பிறகு சண்டை சச்சரவு போட்டு குடும்பமே நாரி போயிடுது. அதுபோல் ராகு திசையிலே கல்யாணமே நடக்காமல் போயிருக்கா, யாருக்காவது கேது திசையிலேயே கல்யாணம் நடக்காமல் போயிருக்கான்னா நடந்துடும். அந்த பாவத்தை குறிகாட்டுனா அது நடக்கும். அப்போ இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, திடீர்னு வருது ஒரு பெண்ணு ஜாதகத்தில் ஒரு கேது திசை நடக்குது அப்படின்னு நிச்சயமாக அவங்களுக்கு முன்தலை வழுக்கையாக இருக்கும்னு சொல்லிடலாம். மாப்பிள்ளைக்கு நிறைய முடி உள்ள மாப்பிள்ளையை தேடாத, முடி கம்மியான உள்ள மாப்பிள்ளை திருமணம் பண்ணேன்னா அது கிரகத்தினுடைய பாவசாபம் அடிபட்டு போயிட்டோம். அப்போ அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களை பார்த்து டக்குன்னு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. கல்யாணம் ஆகப்போ அப்பா கிரகம் இல்லை. அது என்ன சொல்கிறோம்னா, திருமணத்தை பொறுத்த வரையில் 100 விதிகள் இருக்குது. அப்போ திருமணம் அப்படிங்கிறதுக்கு 100 வழியும் படிச்சுட்டு பார்த்தா ஒன்றுமே சரியாக இல்லை. ஆனால் ஒரே ஒன்று புரியுது, ஒரு கிரகம் பாவத்தை தருதா தோஷத்தை தருதான்னு தெரிஞ்சிடும். அப்போ என்னன்னு பார்த்தா இந்த 100க்குள்ளே நான் சொல்லக்கூடிய இந்த 2, 7, 11ஆம் அதிபதிகள் அவர்களுடைய நட்சத்திரங்களை வாங்கிய கிரகங்கள் அந்த கிரகத்தினுடைய தசையிலோ புத்தியிலையோ சாரம் பெற்றுதான் நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லைன்னா இவர்களுடைய சாரத்தை அவர்கள் வாங்கியிருக்கணும். எல்லா கிரகமும் திருமணம் நடத்த ரெடியாக இருக்குது. அது இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். ஆமாம், அப்போ புனித மனிதரை 2ஆம் பாவம் என்பது ஒரு புனித மனிதரை நம்மளுடைய குடும்பத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பாவம். 7ஆம் பாவம் என்பது அதர் பார்ட்டி, அதாவது இன்னொரு நபர். அப்போ 11ஆம் பாவம் என்பது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது. அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு பெண்ணோ ஒரு பையனோ தன் குடும்பத்தோட இணையிறதுக்கு இந்த 2ஆம் பாவம் தொடர்பு அனுமதிக்கணும். அதுதான் இங்கே இருக்க ரகசியம். அப்போ இந்த 2,
7 தொடர்பு இருந்தால் ரொம்ப விசேஷம். ரெண்டோட நம்ம விருப்பமான இடத்துல 11ஆம் பாவம் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளையோ பொண்ணோ அமையும். அப்போ 11ஆம் பாவம் சம்மந்தம் இல்லாமல் திருமணம் நடக்குமா அப்படின்னா அதுவும் நடக்கும். அதாவது 8, 12 அதாவது பல பிள்ளைகளை பெற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், சில பேர் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு கல்யாணம் பண்ணணுன்னு ஐடியா இருக்காது, ஆனால் கல்யாணம் நடந்துடும். இப்போ கட்டி வச்சா தான் இவன் சரியாக வருவான், இப்போ கட்டி வச்சா தான், இல்லைன்னா அவன் சரிப்பட்டு வரமாட்டான். அப்போ அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும் அப்படின்னு கிராமத்தில் சொல்கிற பழமொழி இருக்குது. அது பாருங்கள், உடல் காரணங்களுக்காக கல்யாணம் ஆகிடும். நம்ம ஆசைப்பட்ட மாதிரி, நம்ம நினச்ச மாதிரி ஒரு பொண்ணு வரணும்னு விதி இருக்குன்னா அது நாம் நினைப்போம் அது குட்டையாக தான் வரும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்திங்கன்னா நமக்கு சில நேரங்களில் விருப்பமே சரி இருக்காது. கருப்பாக இருக்கிற பிள்ளைகள் வந்து அமைஞ்சிடும். இது எல்லாமே இந்த 2, 7, 11 பாவங்கள் நமக்கு வாழ்க்கையில் நல்லதை தருது. இதை கரெக்டான ஜோசியத்தை பார்த்து அதை புரிஞ்சு நாம் கொடுத்தோம்னா அவன் கல்யாணத்தை எடுத்துருவாங்க. இந்த 2, 7, 11 பாவங்களில் ஏதோ ஒரு பாவ கிரகங்களோ தோஷமடைஞ்ச கிரகங்களோ பார்வை பார்த்தால் அது கூட கொஞ்சம் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குது. அதனால் நம்ம குலதெய்வ வழிபாடு, குடும்ப தெய்வ வழிபாடு, பண்டிகைகளை நேர்த்தியாக கொண்டாடுதல், கிராம திருவிழா, அன்னதானத்தில் கலந்து கொள்ளுதல், அதுபோல் நிறைய சர்வீஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாவ சாபங்கள்லாம் போயிடுது. யாருக்காதும் திருமணம் ரொம்ப லேட்டாக நடக்கலை அப்படின்னா அந்த ஜாதகத்தை பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய வழிமுறைகளை சொல்லி செஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.